ஹல்லேலூயா. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இங்கு கூடி வந்திருக்கிற யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். ஆன்லைன் மூலமாக இந்த மிரக்கிள் நைட் நிகழ்ச்சியை பார்க்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் இந்த மிரக்கிள் நைட் நிகழ்ச்சியின் மூலமாக தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வாராக. நாங்கள் முதல் பாடலை பாடுவதற்கு முன்பதாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை முதலாவது நாங்கள் வாசிக்க விரும்புகிறோம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போம். 11 அவர் தலை தங்கமயமாயிருக்கிறது, அவர் தலைமயிர் சுருசுருளாயும் காகத்தைப் போல் கருமையுமாயிருக்கிறது. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது. அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களைப் போன்றது, வாசனையுள்ள வெள்ளைப்போளம் அதிலிருந்து வடிகிறது. அவர் கரங்கள் படிகப்பச்சை பதித்த பொன் வளையல்களைப் போல் இருக்கிறது. அவர் அங்கம் இந்திரநீல இரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது. அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போல் இருக்கிறது. அவர் ரூபம் லீபனோனைப் போலவும் கேதுருக்களைப் போலவும் சிறப்பாயிருக்கிறது. அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர். அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இந்த நாளிலே நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முற்றிலும் அழகுள்ளவர். அவருடைய தலை தங்கமயமாய் இருக்கிறது. அவருடைய தலைமுடி சுருள் சுருளாய் இருக்கிறது. அழகினிலே சிறந்தவர் அவர். அவருடைய அழகினால் நம்மை அழகுபடுத்துகிறார். எப்படி அழகுபடுத்துகிறார்? நம்முடைய வாழ்க்கையை சுத்தம் செய்கிறார், நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிறார், நம்முடைய வாழ்க்கையை பரலோக வாசிகளாக மாற்றுவதற்குரிய அனைத்து குணநலன்களையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அந்த தேவாதி தேவன் இன்று நம்மத்திலே இருக்கிறார். அந்த அழகுள்ள ஆண்டவர் இயேசுவை போற்றி துதித்து உயர்த்தி மகிமைப்படுத்தி அவரை வாழ்த்தி வணங்கி ஒரு பாடலை இப்போது நாம் பாடப்போகிறோம். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து பாடலாம். தலை தங்கமயமானவர், தலை முடி சுருள் சுருளானவர், உள்ளத்தை கொள்ளை கொண்டவர், அன்பே உருவானவர். தலை தங்கமயமானவர், சுருள் சுருளானவர், உள்ளத்தை கொள்ளை கொண்டவர், அன்பே உருவானவர். இவரே என் சாரோனின் ரோஜா, நீதியின் சூரியனோ இவரே, இவரை போல் அழகுள்ளவரை யாராலும் காட்ட கூடுமோ? இவரே என் சாரோனின் ரோஜா, நீதியின் சூரியனும் இவரே, இவரை போல் அழகுள்ளவரே யாராலும் காட்ட கூடுமோ? தலை தங்கமயமானவர்,
தலை முடி சுருள் சுருளானவர், வெண்மையும் சிவப்பும் மாணவர், உள்ளத்தை கொள்ளை கொண்டவர். அக்கினி ஜுவாலைகள் போல் அவர் கண்கள் எரிந்திடுதே, பெருவெள்ள இரைச்சல் போல அவர் சத்தம் தொனித்திடுதே. அக்கினி ஜுவாலைகள் போல் அவர் கண்கள் எரிந்திடுதே, பெருவெள்ள இரைச்சல் போல அவர் சத்தம் தொனித்திடுதே. தலை தங்கமயமானவர், தலை முடி சுருள் சுருளானவர், வெண்மையும் சிவப்பும் மாணவர், உள்ளத்தை கொள்ளை கொண்டவர். தலை தங்கமயமானவர், தலை முடி சுருள் சுருளானவர், வெண்மையும் சிவப்பும் மாணவர், உள்ளத்தை கொள்ளை கொண்டவர். என் உள்ளத்தை கொள்ளை கொண்டவர், உள்ளத்தை கொள்ளை கொண்டவர். ஆமென். ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. நம்முடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டவர். அவர் வெண்மையும் சிவப்புமானவர். அவரை போல் அழகுள்ளவர்கள் யாருமே இல்லை. அலங்கோலமான நம்முடைய வாழ்க்கையை அவரே அழகுபடுத்த போதுமான தெய்வமாய் இருக்கிறார். அநேக நேரங்களிலே இந்த மானிட வாழ்க்கையிலே நமது எண்ணங்கள், நமது சிந்தனைகள், நமது வாழ்க்கை முறைகள் எல்லாம் அலங்கோலமாகி விடுகிறது. நாட் இன் ஆர்டர். அது ஒரு ஒழுக்கமாக இருக்க முடிவதில்லை. நம் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அழகான தெய்வமாகி இயேசு கிறிஸ்து நமக்கு பூரணமாய் உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாம் வாசிக்கலாம். யோபு என்ற பக்தன் சொன்ன அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். யோபு 19ஆம் அதிகாரம் 25 27 முடிய வசனங்களை வாசிக்க கேட்கலாமா? ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அதை காணும். ஹல்லேலூயா. நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறதுனால நாம் மரித்த கடவுளை கும்பிடவில்லை. நாம் செத்துப்போன தெய்வத்தை என்ன செய்யல? நாம் கும்பிடவில்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் நமஸ்கரிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அதனால உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறதுனால நமக்கு ஒரு கவலை வேண்டாமே. எதிர்காலத்தை பற்றி கவலை வேண்டாமே. நிகழ்காலத்தை குறித்து கவலை வேண்டவே வேண்டாமே. நம்முடைய தேவைகளை பற்றி கவலை வேண்டாமே. எனக்கு அன்பானவர்களே, ஆன்லைன் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கவலை வேண்டாம். ஏனென்றால் இயேசு உயிரோடு எழுந்த ஆண்டவர். அவர் என்றும் நமக்காக எல்லா காரியங்களையும் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே நாம்
இப்போது ஒருமனப்பட்டவர்களாக இந்த பாடலை பாடும்போது நமக்குள்ளே ஒரு உயிர் வரட்டும், ஒரு ஜீவன் நமக்குள்ளே உண்டாகட்டும், நமக்குள்ளே ஒரு உயிரோட்டமான ஒரு சூழலை, ஒரு எழுப்புதலான எண்ணங்களை தேவன் இந்த பாட்டின் மூலம் நமக்கு கொடுப்பாராக. நாம் பாடுவோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே. மீட்பெருயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பெருயிரோடிருக்கையிலே என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர். விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதம் சீரந்தோர். மித்திரனே சுக பத்திரம் அருளும் என் மீட்பெருயிரோடிருக்கையிலே என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. பாபமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடும் ஈட செய்யும் சீரந்தோர். சாபமே தீர்த்தோர் சர்க்குருநாதன். சஞ்சலம் இனியே நெஞ்சமே மகிழ்வாய் என் மீட்பெருயிரோடிருக்கையிலே என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பெருயிரோடிருக்கையிலே என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. ஆசி செய்திடுவார் அருள் மிக
அம்பரந்தனில் எனக்காய் ஜெபிப்பார். ஆசி செய்திடுவார், அருள்மிகு அளிப்பார். அம்பரந்தனில் எனக்காய் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார், முன்னமே நடப்பார். மோசமே மறைப்பார், முன்னமே நடப்பார். மோட்ச வழி சத்தியம் வாசல் உயிர் என்னும் என் மீட்பருயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவம் மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பாவம் மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பரம பதவியினுள் என்றனை எடுப்பார். என் மீட்பருயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆம் அருமையானவர்களே, நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறபடினாலே உனக்கு என்ன குறை இருக்கிறது? உன் குறைகள் எல்லாம் அவரிடம் சொல், அவரிடம் வா. உன் கவலைகள் எல்லாம் அவரிடம் சொல். உன் கவலைகளை தீர்ப்பார், உன் கண்ணீரை துடைப்பார். கடைசி மட்டும் கைவிடவே மாட்டார். ஆமென். உலகத்தில் எல்லாரும் கைவிட்டுருவாங்க, நம்முடைய ஆண்டவர் கடைசி வரைக்கும் கைவிட மாட்டார். அப்படிப்பட்ட நல்ல நம்முடைய ஆண்டவர், அற்புதமான நம்முடைய மீட்பர், அவர் உயிரோடு இருக்கிறார். ஆகவே we are not worshiping dead God. நீங்க தைரியப்படணும், சந்தோஷப்படணும், நம்பிக்கையோட வாழணும். ஏன்னா உயிரோடு எழுந்த கடவுளை நமஸ்கரிக்கிற நமக்கு எல்லா நன்மையும் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த வேளையிலே சகோதரி ஹெலன் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவங்க நமக்காக சில ஜெப குறிப்புகளை இங்கே வந்து அந்த ஜெப குறிப்புகளை சொல்லி அந்த ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து நாமும் ஜெபிக்கலாமா டீம்? ஆமென். ஹல்லேலூயா. துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தாவே, நம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, அந்த நேரத்தில் கூட ராஜா ஆன்லைன் மூலமாக அப்பா அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு மக்களையும் இந்த நேரத்தில் நீ தொட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, மன நிம்மதி இல்லாமல் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. சமாதானம் இல்லாமல் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அதன் நிமித்தமாக வேதனையோடு இருக்கிற மக்களை இந்த நேரத்திலே நீர் அப்பா நீர் பார்த்து கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருடைய கண்ணீர்
கண்ணீரையும் நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் கிருபையா இறங்கி அப்பா ஆகாரின் கண்ணீரை கண்டது போல ராஜா அப்பா யார் யாரெல்லாம் அந்த நேரத்திலே அப்பா ஆன்லைன்லே பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த குடும்பத்திலே நீர் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்ய வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் சமாதான காரணர் ஆண்டவரே, ஆலோசனை கர்த்தராய் இருக்கிற தேவன் அப்பா நீர் கிருபையாய் அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கொடுத்து ஆலோசனை கர்த்தராய் இருந்து ராஜா அப்பா அவருடைய குடும்பத்திலே சமாதானத்தை சந்தோஷத்தை நீ தந்தல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இது நிமித்தமாக தகப்பனே தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிற மக்களை அப்பா நீர் நோக்கி பார்க்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவருடைய கண்ணீரை காண்கிற தேவன் ஆண்டவரே, இருதயத்தின் வாஞ்சிகளை அறிந்திருக்கிற தேவன் அப்பா நீர் கிருபையாய் இறங்கி இந்த நேரத்தில் அப்பா அவர்கள் மனதில் நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நானே வழியும் சத்தியம் ஜீவன் என்று சொன்ன தேவன் அப்பா அந்த குடும்பத்திலே ஒரு வழியை நீர் தந்தல வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா அவருடைய வாழ்வு சுகமாக கிருபை செய்யுங்கப்பா. வாழ்க்கையிலே சமாதானம் கொடுத்து தகப்பனே சந்தோஷத்தை தந்து ராஜா அவருடைய வாழ்க்கையிலே அப்பா எப்பொழுது சந்தோஷத்தை தருகிற தேவனாய் இருந்து அவளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை எல்லாம் கண்டு சந்திக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்டவர்கள் கர்த்தாவே உமது அன்பை அறிந்து உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்யுங்கப்பா. அப்படியே நீர் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நம்முடைய கிருபை மேலானது ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அப்பா அந்த நேரத்தை நீர் தொடப்போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தேவனே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். Thank you சிஸ்டர் ஹெலன். ஆம் அருமையானவர்களே, மிக முக்கியமான குறிப்புகளுக்காக அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு நிம்மதி இல்லாதவர்களுக்கு நிம்மதியும் சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தையும், யாரெல்லாம் வாழ்க்கையில் வெறுத்து போய் பிரச்சனைகளினாலும் பலதரப்பட்ட பாரங்களினாலும் சூழப்பட்டவர்களாக பூமியில் வாழ விரும்பாமல் தற்கொலை செய்து செத்தால் பரவாயில்லை என்ற எண்ணத்திற்கு நேராக தீவிரித்து யாரெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த ஜெபம் தடுத்து நிறுத்துவதாக. இந்த ஜெபத்தின் மூலமாக தேவன் அற்புதம் செய்து அநேகரை தற்கொலையின் எண்ணத்திலிருந்து காப்பாற்றுவாராக. ஹல்லேலூயா. சகோதரி செய்த ஜெபங்களுக்காக நம் ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய டீம் ஒரு பாடலை பாட இருக்கிறார்கள். அவர்கள் பாடுகிற பாட்டு ஆண்டவரை உயர்த்துகிற பாடல், இயேசுவை புகழுகிற ஒரு பாடல். They are going to sing in English also in Tamil. Okay. Lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way. From the earth to the cross, my debts to pay. From the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. You came from heaven to earth to show the way. From the earth to the cross, my debts to pay. From the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high.
நாமத்தை உயர்த்துவோம், அற்புத நாமத்தை உயர்த்துவோம். இயேசு பூவில் வந்தார் என்னை ரட்சிக்க, இயேசு அடிக்கப்பட்டார் என் ஜீவனுக்காய், அவர் மரித்தெழுந்தார் நித்தியராஜனாய், அவர் என்றும் என் இரட்சகர். இயேசு பூவில் வந்தார் என்னை ரட்சிக்க, இயேசு அடிக்கப்பட்டார் என் ஜீவனுக்காய், அவர் மரித்தெழுந்தார் நித்தியராஜனாய், அவர் என்றும் என் இரட்சகர், அவர் என்றும் என் இரட்சகர், அவர் என்றும் என் இரட்சகர், அவர் என்றும் என் இரட்சகர். ஆமென். ஹalleluya. Hallelujah. இயேசு பூவில் வந்தார் யாரை ரட்சிக்க? என்னை ரட்சிக்க. என்னை ரட்சிக்க. ஆமென். இயேசு பூவில் வந்தார் என்னையும் உங்களையும் ரட்சிக்க. ஆமென். அருமையான மக்களே, உங்களை ரட்சிக்க இயேசு பூவிலே வந்தார். ஆமென். நம்முடைய ஜீவனுக்காக அவர் அடிக்கப்பட்டார், ஆமென். அவர் மரித்து எழுந்தார் நித்தியராஜனாய், அவர் என்றென்றும் நம்முடைய இரட்சகர். ஆமென். 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 நம்முடைய ஆயுசு காலமெல்லாம் நம்மை காப்பாற்றுகிற கரை சேர்க்கிற ஆண்டவர் அவர் மாத்திரம்தான். ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். மத்தேயு 11:28 என்ன சொல்லுகிறது பாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். ஆமென். அந்த அழைப்பு எதற்காக? அவர்கிட்ட வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. ஆமென். 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 ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு நற்செய்தி நூலிலே இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் ஆகாரத்திற்காக கவலைப்படுங்கள் அப்படி சொன்னாரா? சாலமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் அப்படி ஒரு ட்ரெஸ் யாருமே போட்டிருக்க முடியாது. சாலமோன் பெரிய ரிச்சான ராஜா, அவரு கூட அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டார். தேவன் காட்டு புல்லுக்கு அப்படி உடுத்து வைக்கிறாராம். ஆமென். ஆமென். என்ன கலரு நம்ம போட்டிருக்கிற கலரெல்லாம் இது ஒரு பெரிய கலரா? அந்த அளவாய் தேவன் காட்டு புல்லுக்கு, காட்டில் போயிருக்கிற புற்களை எல்லாம் கவனிச்சு பாருங்க, மலர்களை எல்லாம் கவனிச்சு பாருங்க, விதவிதமாக கலர் கலரா. அந்த கலரை நம்ம இமேஜின் பண்ண முடியாது, கற்பனை பண்ணி கூட யாரும் என்ன செய்ய முடியாது, அதை ஆர்ட் பண்ண முடியாது. இப்போ அந்த அளவுக்கு தம்முடைய பிள்ளைகளை கேர் எடுக்கிறார். ஆமென். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? ஆமென். கவலைப்படாம ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டாம். மனுஷனுக்கு முக்கியமான கவலை எதுல எல்லாம் இருக்கு? முதல்ல பிழைப்புக்கு அடுத்த கவலை. இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணலாம், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உழைச்சு அவன் கவலையெல்லாம் எது? இன்னைக்கு என்னடா, நாளைக்கு சாப்பாட்டுக்கு பிள்ளை குட்டிகளை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறான். பிழைப்பு தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுலேயும் அநேகர் ரொம்ப ஓப்பனாக ஃப்ரீயாக பேசுவாங்க. என்னங்க ஒரு ஜான் வயிற்றுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன்பாங்க, கிளியராக பேசுவாங்க. எத்தனை ஜான் வயிறா? ஒரு ஜான் வயிறு, அதுக்காக தான் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் அது விதைக்கிறதும் இல்லை, அது நூற்பதும் இல்லை, அவைகளையும் பரமபிதா என்ன செய்றாரு? பிழை பூட்டுகிறார். நம்மை வாழ வைக்கும் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இந்த வார்த்தைகளை எங்கோ ஒரு இடத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற கவலையோடு இருக்கிற சகோதரனே சகோதரியே, இன்று ஒரு அழைப்பு, உயிர்த்தெழுந்த இயேசு ஒரு அழைப்பை தருகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்படிப்பட்ட இளைப்பாறுதல்? நீங்கள் கவலை இல்லாமல் வாழ்வதற்கு உங்களை உற்சாகப்படுத்தும் கடவுள் நான். ஆண்டவர் யாரு? கவலை இல்லாமல் வாழ்வதற்கு நம்மை உற்சாகப்படுத்துகிறார், நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய அவசியத்தில், நம்முடைய தேவைகளின் மத்தியிலே
நம்முடைய நெருக்கத்தின் மத்தியிலே அவர் உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கொல்கதா என்னும் மேட்டிலே, கொல்கதா என்னும் மலையிலே பார சிலுவையை சுமந்து நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். மனிதனுடைய பாவம் போக்க ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகவே நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கி பரிகாரமாக தன்னுடைய ரத்தத்தை அவர் சிந்தினார். அன்று சிந்திய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இன்றும் பாவிகளுக்கு விடுதலையும் விமோசனத்தையும் கொடுக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சோ அப்படி நமக்காக அவர் பாடுகளை அனுபவித்தார். அதை நாம் நம்பினால் போதும், அதை விசுவாசித்தால் போதும், நம்முடைய வாழ்க்கையே மாறும். கஷ்டமான காரியத்தை ஆண்டவர் செய்ய நம்ம அழைக்கல. நீங்க உங்களுக்கு மனசுல இருக்கிற பாரம், சிந்தனையில் இருக்கிற பாரம், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, இதையெல்லாம் போக்கி உங்களுக்கு மன அமைதி, நிம்மதியை கொடுத்து கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள் என்று 365 தினங்களும் நாம் கவலைப்படக்கூடாது என்று சொல்லக்கூடிய வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்முடைய ஆண்டவர் நம்மை தேற்றி நம்மை காக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரண்டை வர வேண்டும். அவர் அருகிலே நாம் வந்து அவரை நம்பி விசுவாசித்து, நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்ற நம்பிக்கையிலே மட்டுமல்ல, 3வது நாள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அதனாலதான் நம்ம பாடினோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறையுண்டு சொல் மனமே. இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே உங்க மனசோட பேசணும். என் மனமே உனக்கு என்ன குறை, உங்க பேரை சொல்லி, மகளே உனக்கு என்ன குறை, மகளே, மகனே உனக்கு என்ன குறை, நீங்களே உங்க மனசோட பேசி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்களே உங்கள் மனதில் உனக்கு என்ன குறைன்னு கேளுங்க. ஆண்டவர் இருக்கும்போது என்ன குறை? பொதுவாக உலகத்தில் சொல்லுவாங்க, யாம் இருக்க பயம் ஏன். அந்த யாம் யாரு? அந்த யாம் வந்து யாக்வே. அவர் யாரு? யாவே. அவர்தான் யெகோவாவாகிய கடவுள். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அவர். அவர் எங்கும் நிறைந்தவர். இப்போது இங்கே நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஆன்லைன் மூலமாக யாரெல்லாம் இந்த சத்திய வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அங்கே ஆண்டவர் வியாபரித்திருக்கிறார். He is omnipresent, omnipotent. அவர் எங்கும் வியாபித்திருக்கிற அற்புதமான கடவுளாக இருக்கிறார். பாருங்க, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு ரோம அரசாங்கத்திற்கு பயந்து அந்த சீஷர்கள் எல்லாம் ஒரு அறையிலே போய் உள்ளே ஒளிந்து கொண்டு எல்லா கதவுகளையும் பூட்டி கொண்டு யாருக்கும் தெரியாம உள்ள இருக்கும்போது, கதவு பூட்டி இருக்கு, ஜன்னல் பூட்டி இருக்கு, எல்லாம் பூட்டி இருக்கு, யாரும் உள்ள போக முடியாது. ஆனா இயேசு உள்ள போயிட்டார். இயேசு உள்ள போய் என்ன சொன்னார்? உங்களுக்கு சமாதானம்னார். இன்றைக்கும் அந்த ஆண்டவர் என்னெல்லாம் பூட்டி இருந்தாலும் உங்க வாழ்க்கையில உங்களை ஆசீர்வதிக்க, சமாதானம் கொடுக்க அவர் உள்ள வந்துருவாருங்க. உள்ள வந்து சமாதானம் சொல்வார். அந்த இயேசுவண்டை நீ வர வேண்டும் என்பதுதான் இந்த அழைப்பு. நீ விரும்புகிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? நீ நம்புகிறாயா? நீ இயேசுவண்டை கடந்து வருவாயா? உன் கவலையை அவர் போக்க, உன் கண்ணீரை எல்லாம் அவர் துடைக்க, உன் துன்பத்தை துக்கத்தை எல்லாம் மாற்ற இயேசுவண்டை வா மகனே, இயேசுவண்டை வா மகளே. இந்த நாள் உன் துயரம் போகிற நாளாய் இருப்பதாக, உன் துக்கங்கள் தீர்கிற நாளாய் இருப்பதாக, உன் வாழ்க்கையில மிக பெரும் மாற்றத்தை காண்கிற ஒரு அற்புதமான நாளாய் இருப்பதாக. ஆமென். உங்களுக்காக ஒரு அழைப்பின் பாடலை நாங்கள் பாட இருக்கின்றோம். என்று மாறா என் தேவன் இன்றுன்னை அழைக்கின்றாரே. ஆமென்.
என்றும் மாறா என் தேவன் இன்றுன்னை அழைக்கின்றாரே. ஏற்றுக்கொள்வாய் என் நேசரை தாமதம் செய்யாமலே. ஏற்றுக்கொள்வாய் என் நேசரை தாமதம் செய்யாமலே. என்று மாறா என்றும் மாறா என் தேவன் இன்றுன்னை அழைக்கின்றாரே. ஏற்றுக்கொள்வாய் என் நேசரை தாமதம் செய்யாமலே. கவலை உன் கண்ணீரை அவரிடம் ஊற்றிவிடு. உன் துன்பத்தை உன் துக்கத்தை அவரிடம் சுமத்திவிடு. என்றும் மாறா என் தேவன் இன்றுன்னை அழைக்கின்றாரே. ஏற்றுக்கொள்வாய் என் நேசரை தாமதம் செய்யாமலே. ஏற்றுக்கொள்வாய் ஏற்றுக்கொள்வாய் என் நேசரை தாமதம் செய்யாமலே. பெற்றோரும் உன் உற்றாரும் கைவிடினோ அவரே. உன்னை நேசித்தே அரவணைப்பா. ஏற்றுக்கொள்வாய் இன்றே. என்றும் மாறா என் தேவன் இன்றுன்னை அழைக்கின்றாரே. ஏற்றுக்கொள்வாய் என் நேசரை தாமதம் செய்யாமலே. ஏற்றுக்கொள்வாய் ஏற்றுக்கொள்வாய் என் நேசரை தாமதம் செய்யாமலே. உலகத்திலும் உன்னை நேசிப்பார் உணர்ந்திடுவாய் என்றே. உன்னை அவர்தம் உள்ளங்கைகளில் வரைந்து விட்டார் என்றோ. என்றும் மாறா என் தேவன் இன்றுன்னை அழைக்கின்றாரே. ஏற்றுக்கொள்வாய் என் நேசரை தாமதம் செய்யாமலே. ஏற்றுக்கொள்வாய் என் நேசரை தாமதம் செய்யாமலே. தாமதம் செய்யாமலே. தாமதம் செய்யாமலே. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. இந்த வேளையிலே பாஸ்டம் அவர்கள் முன்னே வந்து
சில முக்கிய குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறார்கள். இந்த அழைப்பை ஏற்று அநேகர் வாங்க, இயேசுவண்டை வாங்க. இயேசு உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். இந்த ஜெப நேரம் அநேகரை காக்கிற நேரமாக, விடுவிக்கிற நேரமாக இருப்பார். நாம் ஒருமனப்பட்டவர்களாக விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த மிரக்கல் நைட்டிலே பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார், அதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அநேக குடும்பங்கள் இந்த நாளில் உடைக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறோம். நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேளையிலே ஆண்டவரே உடைக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவன் தாமே ஆண்டவரே எல்லா குடும்பங்களையும் நீ ஒன்று சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. தேவனே, நீர் உருவாக்கின குடும்பம் ஆண்டவரே, அப்பா எல்லா குடும்பங்களும் ஆண்டவரே ஒன்று சேர்ந்து உமக்கு மகிமையாக வாழத்தக்கதாக நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைக்கப்பட்ட உறவுகள் எல்லாம் ஆண்டவரே ஒன்று சேரட்டு ராஜா. யாவரும் அன்பிலும் ஐக்கியத்திலும் ஆண்டவரே அதிகமாக நிலைத்திருந்து கனி கொடுக்க நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவன் மகிமையான காரியங்களை எல்லா குடும்பங்களிலும் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உறவுகள் மத்தியத்திலே நீ செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனால் எல்லாம் கூடுவது நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. தேவனே, அநேக மக்கள் கடன் பிரச்சனையில் கஷ்டப்படுறாங்க ராஜா. கடன் அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்களோட கடன்கள் எல்லாம் ஆண்டவரே வெகு சீக்கிரத்திலே கெட்டி முடித்து நல்ல சாட்சிகளை கேட்டு மகிமைப்படுத்த உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா கடன்களும் ஆண்டவரே வெகு சீக்கிரத்திலே கெட்டி முடிக்க நீர் வழிவாசலை திறந்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனால் எல்லாம் கூடுவது நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நீ அற்புதத்தின் தேவன், அதிசயமான காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, வீடு கட்டதுக்கு ஆண்டவரே வருஷங்களாக ஜெபித்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் சொந்தமாக வீடு கட்டி முடிக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். விசுவாசத்தோடு செயல்பட உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் விசுவாசித்தால் தேவனோட மகிமையை காண்பாய் என்று சொல்லி இருக்கிறீரே. உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே வீடு கட்ட ஆண்டவரே விசுவாசத்தோடு இறங்கி செயல்பட தேவனே நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வீடு இல்லாத எல்லா மக்களுக்கு சொந்த வீட்டை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் உம்முடைய அற்புதத்தை ஆண்டவரே அப்பா உம்முடைய மக்களுடைய பிள்ளைகளுடைய இல்லத்திலே நீ நடப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதிகமான விசுவாசத்தோடு மக்கள் செயல்படத்தக்கதாக நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து மறுபடியும் ஒரு சரணம் பாடுறோம். உன் கவலை உன் கண்ணீரை அவரிடம் ஊற்றி விடு. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கவலை உன் கண்ணீரை அவரிடம் ஊற்றிவிடு. பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. உன் கவலை உன் கண்ணீரை அவரிடம் ஊற்றிவிடு. மறுபடியும் உன் கவலை உன் கவலை உன் கண்ணீரை அவரிடம் ஊற்றிவிடு. உன் துன்பத்தை உன் துக்கத்தை அவரிடம் சுமத்திவிடு. உன் துன்பத்தை உன் துன்பத்தை உன் துக்கத்தை அவரிடம் சுமத்திவிடு. என்று மாறா என்று மாறா என் தேவன் இன்றுன்னை அழைக்கின்றாரே. ஏற்றுக்கொள்வாய் என் நேசரை தாமதம் செய்யாமலே. ஏற்றுக்கொள்வாய் என் நேசரை தாமதம் செய்யாமலே. தாமதம் செய்யாமலே. Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. அன்பானவர்களே, தாமதம் செய்யாமல் தீர்மானம் எடுத்து இயேசுவை சொந்த இரட்சகராக கடவுளாக
தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வாங்க. யார் உங்களை கைவிட்டாலும் அவர் உங்களை நேசித்து அரவணைப்பார். உலகத்திலேயே உங்களை அதிகமாய் நேசிக்கிறவர் அவர்தான் என்பதை உணர்ந்து வாங்க, அவரிடம் வாங்க. அவருடைய உள்ளங்கையிலே உங்களை வரைந்து உங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறார். நாளிலே உங்களுக்காய் நான் ஜெபிக்க போகிறேன். அன்பின் ஆண்டவரே, இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல வல்ல நாமத்திலே இந்த செய்தியை கேட்டு ஆண்டவரே உம் அருகிலே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். அவளை அன்பாய் ஏற்றுக்கொள்ளுங்க. அவருடைய கவலை கண்ணீரை எல்லாம் துடைத்து விடுங்க. அவருடைய துன்பம் துக்கத்தை எல்லாம் நீர் மாற்றி விடுங்க. யார் கைவிட்ட நிலையில் அவர்கள் இருந்தாலும் நீர் அவர்களை அரவணைத்து கைவிடாத தெய்வம் என்பதை அவர்களுக்கு உறுதி செய்து தாங்க. சரீர பிரகாரமான சுகவீனங்களை மாற்றி போடுங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க. குடும்ப சமாதான சந்தோஷத்தை நிறைவாய் தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு உயர் கல்விக்கு நேராய் அவர்களை வழி நடத்துங்க. படிப்புக்கு பொருளாதாரத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. நல்ல எதிர்காலம், நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த வேளையிலும் இது எலெக்ஷன் காலமாய் இருக்கிறபடியினால் எங்களுடைய தேச தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பாரத பிரதமருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரோடு பணியாற்றுகிற அனைத்து மந்திரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பு, உம்முடைய தயவு, உம்முடைய ஞானம் எல்லாவற்றையும் கொடுத்து இந்த தேசத்தை நல்வழியிலே கொண்டு செல்ல அவர்களை ஆசீர்வதித்து நடத்துங்க. எங்கள் மாநிலத்திற்காக ஜெபிக்கிறோம். முதல்வருக்காக, அவரோடு இணைந்து பணியாற்றுகிற மந்திரிகளுக்காக, கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை நல்வழியிலே கொண்டு செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. குறிப்பாக சுயநலமில்லாத தலைவர்களை இந்த எலெக்ஷன்ல கர்த்தர் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். மக்கள் நலனுக்காக, தேசத்தின் நலனுக்காக, தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய தலைவர்களை கொண்டு வாங்க. ஆயினும் எங்கள் விருப்பத்தின்படி அல்ல ஆண்டவரே, நீர் விரும்புகிற ஆட்களை கொண்டு வாங்க. யாராயிருந்தாலும் நீர் ஒரு காரியத்தை செய்தால் அதை ஏற்றுக்கொள்ள மக்களுக்கு மனதை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த எலெக்ஷன் காலத்தில் உம்மால் தேர்வு செய்யப்படுகிற தலைவர்களை கொடுத்து எல்லா மாநிலங்களும், இந்திய ராஜ்யம் சுபிட்சமாக கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தில் பங்கெடுத்திருக்கிற அருமையான இசை கலைஞர்கள், என்னோடு கூட பாடின எனது பாடல் குழுவினர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். ஜெபித்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இங்கே இருக்கிற மீடியாவில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆம் தகப்பனே, அநேகர் இந்த மிரக்கல் நைட் மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்று சாட்சி சொல்ல எழுத நாங்கள் அதை கேட்டு துதித்து உம்மை போற்ற உதவி செய்யும். கர்த்தர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்வதற்காக கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியே ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அனௌன்ஸ்மெண்ட். இப்போது அறிவிப்புகள். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நமது சபையில் காலை 9 மணிக்கும் மற்றும் மாலை 6 மணிக்கும் அற்புத ஆராதனை நடைபெறும். பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெற அன்புடன் அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் நம்முடைய அற்புத இரவு நிகழ்ச்சி மூலம் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் கீழ்காணும் வாட்ஸ்அப் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக தேவனை துதிப்போம். ஊழியங்களை ஆதரிக்க விருப்பம் உள்ளவர்கள் கீழ்கண்ட வங்கி கணக்கில் உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9443838377 மற்றும் 9446023333. நன்றி. அன்பிற்குரியவர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கும் வரை மாறாத நேசருடைய சமூகம் நம் யாவரோடும்
தங்கி இருப்பதாக. ஆமென். 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 ஆமென்.